எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முள்ளங்கி குருமா பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. நான் அந்த வத்தல் சின்ன வயசில் விரலில் மாட்டி மாட்டி வாங்கி சாப்பிடுவோம். அந்த வத்தல் தான் இன்றைக்கி பொரித்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஆயில் ஐட்டம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதில்ல. அதனால் கொஞ்சம் பயந்து சாப்பிட்றதால இன்றைக்கி இதை எப்பயாவது மாதத்தில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வத்தலை பொரிப்பேன். அதுவும் இந்த மாதிரி குருமா வச்சு அதோட முள்ளங்கி குருமாவோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் 2 முள்ளங்கி எடுத்துக்கிட்டேன். 2 பீஸ் தேங்காய், 2 தக்காளி, 1 வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு மேக்ஸிமம் உரலில் தட்டி போடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைக்கிறோமா, அதனால் இந்த தடவை நான் தட்டி போட்டேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். கரம் மசாலா வீட்டில் அரைச்சது 1/4 ஸ்பூனு. தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். 1 தக்காளி கட் பண்ணதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ தக்காளி வெங்காயத்தை உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். காரக்குழம்பு மாதிரி வதக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க முள்ளங்கியை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். எப்போவுமே முள்ளங்கிலாம் வதக்கி தான் வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் முள்ளங்கி சாப்பிடணும், ரொம்ப நல்லது. சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது, அப்படிலாம் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 2 பீஸ் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உடச்சக்கடல, ஒரே ஒரு பட்டை போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. மிளகாத்தூள் வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றுங்க. நாங்கள் தண்ணியை தான் வைப்போம் குருமா. அது நல்லா காய் வெந்தவுடனே தேங்காய் ஊற்றிடுங்க. தேங்காய் தக்காளி அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும். எங்கள் ஆயா இப்படி தான் செய்வாங்க. எங்கள் ஆயா, எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க. அந்த டேஸ்ட்டே தனி, வேறு லெவல்.